இன்னைக்கு நம்ம என்ன வெட்ட போறோம்னாக்கா ஒரு சுடிதார் அளவு வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து வெட்ட போறோம். இந்த என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் வெட்ட போறோம். சுடிதார் பொறுத்தளவுக்கு ஷோல்டர் இறங்குற கம்ப்ளீட் நமக்கு வரவே வராது. ஏன்னா அது மாதிரி தான் நான் கட்டிங் போடுவேன். ரெண்டாவது வெட்டுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து எதுவுமே அளந்து பார்க்கணும், அப்படியே தைச்சாலே போதும். அந்த அளவுக்கு நான் தெளிவாக வெட்டுவேன். புரியுற மாதிரி இருக்கு நம்ம கட்டிங். வாங்க கட்டிங் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சுடிதார் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 39 38 இன்ச்சு தான் எடுத்திருப்போம் லைனிங்கு. அதுலேயும் ஒரு இன்ச்சு போச்சுனாக்கா 37 இன்ச்சு தான் வந்து லைனிங் வரும். 2 இன்ச்சு உள்ளார போயிடும். அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் வரும். நல்லா லைனிங் வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இழுவ வர்றப்ப கீழே இறங்கி வந்துடும். அதனால 2 இன்ச்சு எப்பவுமே கம்மி பண்ணிக்கணும். மடிக்கிற அளவுக்கு வச்சு ஸ்கேலில் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஷோல்டர் எப்பவுமே 6 இன்ச்சு வச்சாலும் போதும் சுடிதாருக்கு. அது எவ்வளோ பாடியாக இருந்தாலும் சரி 6 இன்ச்சாக வச்சிருப்போம். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இறங்குறப்ப வந்து கரெக்டாக வந்துடும். பாடி பெருசாக இருக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம்னாக்கா இன்னும் கழுத்து விரிச்சுக்கிட்டு போகிறப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கீழே இறங்கும். முண்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 8 இன்ச்சுக்கு நம்ம 7 இன்ச்சு கீழே இறக்கிடலாம். அதுல இருந்து ஒரு மார்க்கு. பாடி லூஸ் 40, தையலுக்கு 1 இன்ச்சு விட்டா போதும். ஃபினிஷிங்கு இது நமக்கு தையலுக்கு. ஷோல்டர்லேருந்து ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 22, ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போக 22.5 இன்ச்சு வைக்கணும். கீழ் பாட்டம் 24, தையலுக்கு 1 இன்ச்சு விடணும். இருபத்தி 4க்கு 12, 1 இன்ச்சு 13 இன்ச்சு வைக்கலாம். ஓப்பனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 22 இன்ச்சு 11, இதில் 3/4 இன்ச்சு விட்டா போதும். 1 இன்ச்சு விட வேண்டாம். இதில் வந்து முண்டாவிலேருந்து நம்ம முண்டாவுக்கு கீழே ஓப்பனுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் பாதி 15. இடுப்பு லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 19, 9.5, 1 இன்ச்சு தையலுக்கு. முண்டா 1 இன்ச்சு வச்சு மேலே ஏற்றிக்கண்டிய. தையல் 1/2 இன்ச்சு கீழே இறக்கி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுலேருந்து முண்டா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கணும். ஓப்பனுக்கு பேக் கழுத்துக்கு 3 இன்ச்சு வச்சுக்கணும். பாடி பெருசாக இருக்குது. 40 இன்ச்சு பாடி 42 பெருசாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் ரொம்ப விரிஞ்சிடும். இது எவ்வளோ ஷோல்டர் ரொம்ப குறுகுறமாக கம்மியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். வெட்டுறப்போ மார்க் வெட்டாமல் மார்க்கை தள்ளி தான் வெட்டணும். மார்க் விட்டு வெட்டிங்கன்னா முண்டா பெருசாகிடும். அதனால மார்க் தள்ளி தான் வெட்டணும். இந்த மாதிரி ஒரு ஊசி ஒன்று எடுத்துட்டு போட்டிங்கனாக்கா தையலுக்கு தைக்கிறப்ப வந்து நமக்கு கரெக்டாக வரும். மறுபடியும் நம்ம இஞ்சி டேப் எடுத்து அளந்த பக்கம் வேண்டாம். கரெக்டாக அதுலேயே வந்துடும். 2 பக்கம் ஒரே மாற்றி தைக்கிறப்போ கரெக்டாக வந்துடும்.
இந்த இடம் பேக் கழுத்து கட்டுறப்ப மட்டும் இந்த இடம் லைட்டாக பெண்ட் எடுத்து விட்டணும். அப்போ தான் நாட்டு கட்டுறப்போ வந்து அவங்களுக்கு சுடிதாருக்கு எப்படி நம்ம பெண்ட் எடுத்து இழுத்து கட்டினப்போ இப்போ ரவுண்டு வருது அதே மாதிரி அழகாக வந்துடும். ஸ்ட்ரைட்டாக விட்டினோம்னாக்கா கீழே இறங்கிறதுக்கு அதுதான் காரணம். பெண்ட் எடுத்து விட்டணும். தையலுக்கு 1/2 இன்ச்சு ஃபினிஷிங்கு இது தையல். ஃப்ரண்டில் மட்டும் கையில் மட்டும் லைட்டாக பெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சுருக்கு வரும். இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்டில் டிசைன் போட்டு கொடுத்துருந்தாங்கனாக்கா நம்ம எப்போயுமே வந்து லைனிங்கில் ஃப்ரண்ட்டு வெட்டக்கூடாது, அடித்து திருப்பிக்கலாம். அப்படியே வெட்டினோம்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டுனா இதை வெட்ட மாட்டேன். 39க்கு 41.5 இன்ச்சு வைக்கணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஷோல்டர் பிடிக்கிறது கீழே மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சைடில் துணி விட்டு வெட்டிக்கலாம், அதுக்கு மேலே அதிகமாக விட வேண்டியதில்லை. இந்த இடத்துல ஜக்கா போட்டுங்கள. ஃப்ரண்ட் என்ன பூ இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி பேக்கு தட்டு போட்டுக்கணும். அப்போ தான் 2 பூவும் ஒரே மாதிரி வரும், ஃப்ரண்ட் பேக் மாறாமல் வரும். நம்ம ரெண்டாக மடித்து போடாமல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடித்து போட்டு மீதி சைடில் ஒதுக்கிடலாம். நம்ம பிளேனாக இருந்தால் மட்டும்தான் ஒரே மாதிரி வெட்ட முடியும். இது மாதிரி பூ போட்டு டிசைன் போட்டிருந்தாங்க ஒரே மாதிரி வெட்ட முடியாது, தனித்தனியாக தான் வெட்டணும். ஈஸியாக வெட்டியாச்சு. நம்ம எவ்வளோ நேரத்தில் வெட்டுறோமோ அதே நேரத்தில் நம்ம தைக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வெட்டியாச்சு. நீ வந்து எங்கிட்ட போய் கையில் எடுக்கணும்னா அதை கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். வாங்க தைக்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு.